வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? யூடியூப்பில் மூஞ்சியை காட்டி நீங்கள் பேசுங்க, அரசியலில் உள்ளவங்களாம் வந்து எல்லாருமே அந்த ஊழல் தான் பண்ணுறாங்க, உங்கள் ஃபேஸை காட்டுங்க நல்லா, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுத்தில் வந்து எழுதி அனுப்பியிருந்தாங்க எனக்கு. நான் என்னோடய ஃபேஸே இது தான், சரிங்களா? மற்றவங்க மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணி நிறைய நகையெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் நான் மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்படலை. எல்லோரும் ஃபாலோவர்ஸுகளுக்காண்டி என்னென்னமோ பண்ணுவாங்க. நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், நம்ம நாட்டில் நடக்கிறது மட்டும்தான். எவ்வளோ மக்கள் ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, பண்ணுறாங்க. இப்போ வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு? எல்லோரும் பண்ண தானே அவரும் பண்ண போகிறாரு. இல்லை அவர் எதுவும் ஒரு வருஷமாகவே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். விஜய் அண்ணாவுக்கு எப்படின்னா எனக்கு ஒரு வீடு கட்டி தர முடியுமா அப்படின்னா, அதுக்கே இங்கே வழியை காணும் அவர்கிட்ட. அதாவது பிரச்சாரத்துக்கு போகிறாரு, பண்ணுறாரு எல்லோரும். அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் நான் வந்து பேசி அனுப்பியிருக்கேன். அதையும் அவங்க யாருமே கண்டுக்கல. அப்படி கண்டுக்கிறாத போது நான் எதுக்கு மூஞ்சியை ஃபுல்லாக காட்டணும்னா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு யாருன்னு தெரில, ஒரு அண்ணன் எனக்கு பேசி அந்த எழுத்தில் போட்டிருந்தாங்க, மீடியாவில் பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சியை காட்டி பேசுங்க. எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே அந்த ஊழல் பண்ணாமல் யாரும் இல்லை, எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்க. அரசியலுக்குன்னு வந்துட்டாவே வந்து அவங்கவுங்க 10 தலைமுறைக்கு வந்து சம்பாரித்து வைப்பாங்க. ஆனால் பேர பிள்ளைகளுக்கு தெரியாது தான், நம்ம தாத்தா எப்படி சம்பாரித்தாரு, நம்ம அப்பா எப்படி சம்பாரிச்சு தெரியாது தான். நான் அதையும் சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் வந்து ரொம்பவும் ஒரு லிமிட்டாக தான் நான் வீடியோ போடுறேன். எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படலை. அதாவது வந்து நிறையா பேர் பாருங்கள், ஃபாலோவர்ஸ் நிறையா வச்சுருக்கிறவங்க வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, துணி வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. அதில் இல்லைன்னு நான் சொல்லலை. அதெல்லாம் வந்து எப்படி என்னன்னு எங்களுக்கு சத்தியமாக அதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இப்படிலாம் வர முடியுமான்னு எங்களுக்கு டவுட்டு தான். உழைக்கணும், வரலாம், சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்போ நிறையா இது சாரீ பிஸ்னஸ்லாம் நிறையா இப்போ கமெண்ட்லாம் வருது, ஒழுங்காக விற்கலை, ஒழுங்காக ட்ரெஸ்ஸு காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, அப்படி இப்படிலாம் நிறையா பேர் எல்லாருமே கம்ப்ளைண்ட்லாம் பேசிக்கிட்டுலாம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காங்க. எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் கூலி வேலை பார்த்தாலும் கௌரவமாக தான் நாங்களும் இருக்கோம். அரசியலுக்குன்னு சொல்லிக்கிட்டதுன்னா அது ஒன்று நான் சொல்கிறேன். யாருமே ஊழல் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. நான் பண்ணுற வீடியோ கூட ஸ்டாலின் ஐயாவும் ஒன்றும் எனக்கு ரிப்ளை பண்ணல, விஜயும் ஒன்றும் ரிப்ளை பண்ணல, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தேவை அரசியலுக்கு வரணும், மெயினாக அரசியலுக்கு வரணும், சம்பாதிக்கணும், அவங்க இதை பார்க்கணும். நிறையா பொண்ணு வந்து விஜய் ரசிகராக இருக்குதுங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்னத்தை பண்ண போகிறாருன்னு தெரியல. அண்ணா அண்ணான்னு சொல்லுதுங்க. எங்களுக்கு என்னமோ யாராக இருந்தாலும் சரிங்க, அரசியலுக்கு வந்தாலும் ஊழல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நாங்கள் யாரோட கட்சியும் கிடையாது. நான்லாம் உண்மையில சொல்கிறேன், நாங்களாம் ஓட்டு இருக்குது, நான் போட்டதில்லை இது வரையும். ஓட்டு இருக்குது, ஆனால் போட்டதில்லை. ஒரே ஒரு தடவை நான் போட்டிருக்கேன், மோடி ஐயாவுக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு யாருக்கும் நான் போட்டதே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு யாருமே நல்லதே பண்ணலையேங்க, அப்புறம் எப்படிங்க நாங்கள் ஓட்டெலாம் போடுவோம்? ஓட்டு போடுறது வரைக்கும் வந்து காலில் விழுகுறாங்க. நம்ம ஒன்று யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம பேசி அனுப்புகிறோம், எங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னா யாரும் செஞ்சு கூட தர மாட்டேங்கிறாங்க. அவங்க சுயநலத்தை தானே நம்மளை பயன்படுத்துகிறாங்க. அரசியல்வாதி வந்து நம்மளோட மக்களை வந்து அவங்கள சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அது வந்து மக்களுக்கு தெரியலை. நன்றி, வணக்கம்.